அரசு மருத்துவமனைனா அங்க சரியா கவனிக்க மாட்டாங்க. தரமான டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. பேஷண்ட்ஸ்க்கு கரெக்ட்டான கேர் கிடைக்காது அப்படின்னு பொதுப்படையாக ஒரு கருத்து இருக்கு. ஆனா உண்மையிலேயே அரசு மருத்துவர்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காணொளிய நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இருக்கிறதுலே ஜிஹெச் சிறந்த மருத்துவம் நடந்திருக்கு. அவ்வளவு சிறந்ததா ஜிஹெச் பண்றாங்க. மக்கள்கிட்ட என்ன சொல்லி சொல்றாங்கன்னா ஜிஹெச் போனா தரம் இல்லாத மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. கொரோனால எத்தனையோ தனியார் மருத்துவ கைவிட்ட இடத்துல ஜிஹெச் தான் காப்பாற்றுது. அந்த பல லட்சம் செலவு பண்றது எப்படி கம்மியா பண்றதுன்னு கேட்டீங்க சார். சார் அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆன்ஜியோ அந்த மாதிரி இப்போ ஆன்ஜியோகிராம் பண்ணுறதுலாம் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பைபாஸ் சர்ஜரிக்கு ஒரு செர்டைன் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயாலிசிஸ் இருக்குது, ரேடியோ தெரப்பி, இதெல்லாம் சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வர்ற புவர் பேஷண்ட்ஸை எங்கெங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம கரெக்டாக டைரக்ட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது தெரியாது.